விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது, எதனால் இவங்க இவ்வளோ பாடுபட்டுட்டு இருக்காங்க, விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இது நாள் வரை எப்படி இருந்தாங்க, இதற்கு மேல் எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஜாதகம் மூலமாக கணிச்சு ஒரு எளிய முறையில் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். என்ன நடக்குது, எதற்கான சூழ்நிலையில் இருக்கிறீங்க, இதற்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இதற்கு மேலே என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் பல இடங்களில் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. என்னதான் செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டவர்கள் இவங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கே இது அப்படி தோணும், நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வெளியே இருந்து பார்க்கும் பொழுது பலர் பேரும் இவங்களை தவறாக புரிஞ்சுக்கிறது, கோவப்படுற மாதிரி இருப்பாங்க, டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்காங்கன்ற மாதிரி இவங்களை புரிதல் இல்லாமல் நடந்துக்கிறது. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனையோடும் ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய ஆட்கள் தான். ஆனால் வெளியே இருந்து பார்க்கும்பொழுது அவங்கள பார்த்து பயப்படுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். வெளியே கோபமாக இருந்தாலும் உள்ளே பாசத்திற்காகவும் அன்புக்காகவும் ஏங்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக ராசி தான். ஒரு குழந்தையை போல் ஏங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. வெளியே பார்க்கும்பொழுது முரட்டுத்தனமாக இருக்கா மாதிரி இருக்கும், கோபமாக இருக்கா மாதிரி இருக்கும். எல்லா விதத்திலும் பார்க்கும்பொழுது அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க உள் மனதில் அவங்க ஒரு குழந்தையாகவே தான் இருப்பாங்க, குழந்தைத்தனமாகவே தான் இருப்பாங்க. வெளியே காமிச்சுக்க அது தெரியல அவங்களுக்கு. அதுதான் இப்போ இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பாகவே இருந்துகிட்ருக்கு. அதே போல் அவங்க செயலானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி தான் செய்வாங்கன்னு யாராலையும் கணிக்க முடியாது. திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க வேகமாக செயல்பட மாதிரி இருக்கும். சில சமயம் அவங்க அமைதியாக இருப்பாங்க. இது யாராலையும் அவங்களோட வேலையை புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. அதுதான் இவங்களோட இயல்பான அமைப்பு. இதே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இதை சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நட்சத்திர ரீதியாகவும் இவங்களை பார்க்கும் பொழுது இவங்க அமைப்பு மாறுபாடாக தான் இருக்கும். ஒரே விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தாலும் நட்சத்திரப்படி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பலன்கள் மாறுபட்டு தான் இருக்கும். ஒரு சிலர் விருச்சிக ராசியில் இயல்பாக இருக்க மாதிரி இருப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ஒரு சிலவங்க கோபமாகவும் டென்ஷனாகவும் இருப்பாங்க. ஆனால் ஒரே கேட்டகரி, ஒரே விருச்சிக ராசி தான். ஆனால் நட்சத்திரத்தின்படி அவங்களுடைய குணங்கள் மாறுது. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டையில் பிறந்திருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த காலத்திலேயே பழமொழி சொல்லி வச்சுருக்காங்க, கோட்டை கட்டி வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த விருச்சிக ராசியில் பிறந்த எல்லாருமே கோட்டை கட்டி வாழ்வாங்களான்னா முடியாது. அந்த மாதிரி அமைப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த நட்சத்திரத்தின்படி, அந்த பழமொழியின்படி அவங்க வாழ்க்கை மாறுபட்டு ஏற்படும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட குணாதிசயங்கள் மாறும், எல்லாரோட இதுவும் மாறிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ விருச்சிக ராசி பொதுவாக பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செவ்வாய் தான் அதிபதி. செவ்வாய் அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்கள் முருகனை மட்டும் வழிபட்டாலே பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. எந்த முருகன் கோவிலுக்காக இருந்தாலும் போவது ரொம்ப சிறப்பு. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த அறுபடை வீடு இருக்குது இல்லைங்களா, முருகன் கோவில், அதற்கு சென்றீங்கன்னா இன்னும் ரொம்ப உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் ஏற்படும், வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் நீங்கள் மேலே இருக்கக்கூடிய, அதாவது மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்றீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அந்த மாதிரி நீங்கள் ஏறும் பொழுது, ஏறி போய் முருகனை வழிபாடு செய்துட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையும் ஏறுமுகமாகவே இருக்கும். இது முருகன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரம் கூட நினச்சிக்கோங்க. இப்படி நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கான மாற்றங்கள் ஏற்படும், தடைகள் நீங்கும், எல்லாமே தடைகள் எல்லாம் தவிடு பொடியாயிடும். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், பெரும்பாலான மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல முயற்சியாகவே இருக்கும். அதே போல் விருச்சிக ராசிக்காரர்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விஷயத்தில் இறங்கினாங்கன்னா அதில் முழுமையாக செயல்படக்கூடியவர்கள் அவங்க தான். அதாவது இப்போ வேலை தொழில் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்குள்ளே முழு முயற்சியோடு செய்யக்கூடியவர்கள் அவங்க தான். போல் வேலை செய்யக்கூடிய இடத்தில் அவங்க அலட்சியம் காட்ட மாட்டாங்க. மற்றவங்க கிட்ட காமெடியாக பேசுறது, ஜாலியாக பேசுறது, வேடிக்கையாக பேசுறது, அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அந்த டைம் அவங்க அந்த வேலையில் தான் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. இப்படி விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு சில இடங்கள்ல, அதாவது வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதா மற்றவங்க இவங்களை ரொம்ப விலக்கி வைக்கிறது, மற்றவங்க இவங்களை தப்பாக பார்க்கறது, இவங்களை புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிறது. ஏன்னா அவங்க செய்யக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலை முழுமையாக வெற்றி பெறணும்னு அவங்க அந்த அளவுக்கு ஆர்வத்தோடு செய்தாலும் கூட இருக்கிறவங்க இவங்களுக்கு இணையாக செய்ய மாட்டாங்க. அது இல்லாமல் இவங்க பேரில் ரொம்ப கோவப்படுறது, ஏன் இவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு இப்படி போட்டு பாடாப்படுத்தி வேலை வாங்கிட்டு இருக்காங்களேன்ற எண்ணங்கள் ஏற்படும் விதமாக அமையிறது இவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தோல்வியாக அமையிறது தாங்க. இப்போ நான் சொன்னது உண்மையாக என்னன்னு உங்களுக்கு நல்லா யோசிச்சிங்கன்னா புரியும்.
வேலை செய்யக்கூடிய இடத்துல இது நாள் வரைக்கும் இப்படி தான் இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு இதனாலேயே பல எதிர்ப்புகள் உருவாகிட்டு இருக்கலாம். எதிரிகள் உங்களுக்கு உருவாகிட்டு இருப்பாங்க. அது மறைமுகமாகவும் இருக்கலாம், நேர்முகமாகவும் இருக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்கள். அது கரெக்டாக இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு ஆர்வமாக செய்து பல இடங்களில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அடைஞ்சிட்டாலும் கூட இருக்கிறவங்க நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டது அவங்க கண்ணுக்கு தெரிய போகிறதே கிடையாது. ஆனால் உங்கள் பேரில் ஒரு பொறாமையும் ஒரு காழ்ப்புணர்ச்சி எப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க மட்டும் வளர்ச்சி அடைகிறாங்களே, இவங்க மட்டும் இப்படி இருக்காங்களேன்ட்டு. ஆனால் அதற்கான முழு முயற்சியும் எவ்வளவோ தியாகம் பண்ணியிருப்பீங்க. தூக்கத்தை தியாகம் பண்ணியிருப்பீங்க, சாப்பாட்டை தியாகம் பண்ணியிருப்பீங்க, பேசியிருக்க மாட்டீங்க, சந்தோஷமாக கூட இருந்திருக்க மாட்டீங்க. அந்த வேலையை வெற்றியாக செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா உங்களை பார்த்து பொறாமப்படாதவங்களே ஆளே கிடையாது. அதுதாங்க உங்களோட இயல்பாக இன்றைய வரைக்கும் இந்த தோல்விக்கோ இல்லை பின்னாடி போகிறதுக்கு காரணம் இதே தான். ஏன்னா வெற்றி பெற முடியாமல் சிக்கி தவிக்கிறதுக்கு காரணமும் இதுதான். நான் உறுதியாக சொல்கிறேங்க, இதை மாதிரியான ஆட்கள் உங்களை சுற்றி பல பேர் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாரும் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியாமையும் இருக்கலாம், சில சமயம் தெரிந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்திருப்பீங்க. ஏன்னா மனதில் பட்டதை அப்படியே சொல்லக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி தாங்க. மனசில் ஒன்று தோணுது, சரி தப்பு, இது சரினா சரி, இது தப்புனா தப்பு, நீ பண்ணது தப்பு. அது எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் மன தைரியத்தோடு நீங்கள் சொல்லிடுவீங்க, நீ பண்ணுறது தப்பு அப்படிங்கிறது. முகத்துக்கு முன்னாடி மனசில் ஒளிச்சு வச்சு பேச தெரியாது. இல்லை உங்கள் தேவைகளுக்காகவோ இல்லை அவங்கக்கிட்ட ஏதாவது ஆதாயம் தேடணும், ஒரு லாபம் அடையணும்னு கூட நீங்கள் வெளிப்படையாக தான் இருப்பீங்க. அப்படி நினைத்து கூட மாறுதலாக இருக்க மாட்டீங்க. நீ செஞ்சது தப்புனா தப்பு தான், சரினா சரிதான்ற எண்ணத்தோடையே இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். இப்படி வெளிப்படையாக பேசுகிறது தான் மற்றவங்களுக்கு உங்களை பார்த்தா பிடிக்காம போகிறது. ஏன்னா ஏன் இப்படி எல்லோரும் முன்னாடி நம்மளை பற்றி பேசிடுறாங்க சொல்லிடுறாங்கன்றது அவங்களுக்கும். ஆனால் நீங்கள் நல்ல எண்ணத்தோடும் நல்ல செயல்களோடும் உண்மையாகவும் பேசுகிறது அவங்களுக்கு அது பிடிக்காம போயிடுது. இது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அது தெரிய வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சரி எதுக்கு நம்ம தேவையில்லாமல் எல்லாருக்கிட்டேயும் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக போயிட்டு நீங்கள் தனிமையை ஏற்படுத்திக்கிறீங்க. தனிமையாக இருக்கணும்னு நினச்சிக்கிறீங்க. எந்த விதத்திலும் நம்மளால் மற்றவங்களுக்கு தொல்லை வேணாம், ஏன் நம்ம பேசி மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தணும்னு நீங்கள் தனிமையாக விலகிடுறீங்க. அது இன்னும் உங்களுக்கு மன சோர்வையும் மன கஷ்டத்தையும் கொடுத்துருது. அதே போல் விருச்சிக ராசிக்காரர்களை பார்க்கும்பொழுது பிடிவாதம், கோபம், வேலை, குடும்பம் இதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க இவங்க தான். ஒன்று வேணான்னா வேணாம், அவ்வளோ பிடிவாதமாக இருப்பாங்க. அதே போல் கோபம் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல அவங்கள மாதிரி சண்டை போடுறதுக்கு வேறு யாரால முடியாது. அந்த அளவுக்கு கோபமாக ஒரு செயல்படக்கூடியவர்கள், நிதானமே இருக்காது. அதே போல் வேலைன்னு வந்துட்டால் உணவு இல்லாமல் உறக்கம் இல்லாமல் அந்த வேலையிலேயே முழுமைப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களும் இவங்க தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, இவங்க குடும்பம்னு வந்துட்டு அந்த குடும்பத்திற்காக பாடுபடுபவர்கள் இவங்க தான். எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கூட அவங்க நினைக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்காகவே ஓடி ஓடி உழைக்கிறது, எல்லா விதத்திலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, பரவாயில்ல போ அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களில் அவமானத்தை கூட சந்திச்சிருப்பாங்க குடும்பத்துக்காக. அதுக்கெல்லாம் அவங்க கண் கலங்கினதும் கிடையாது, கவலைப்பட்டதும் கிடையாது. இதெல்லாம் பெரிய விஷயங்களை அத்தனையும் எளிமையாக செய்யக்கூடியவர்கள் விருச்சிக ராசி. அதே போல் ஒருத்தவங்கிட்ட அன்பை காட்டுறாங்கன்னாலும் அது அந்த அளவுக்கு அன்பாக இருக்கும், அந்த அளவுக்கு தீவிரமான அன்பாக காட்டுவாங்க. யாராலையும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு அமைப்பில் தான் இது நாள் வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் இருந்துகிட்டு இருக்கிறது. அதே போல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய பெரும்பாலான நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சிலர் 1 பேர் 2 பேர் அப்படி தான். ஏன்னா இவங்களால் அரவணைப்போடு அனைத்தையும் செல்ல முடியாது. ஏன்னா இவங்களுக்கு அகைன்ஸ்டாக வேணால் நிறைய பேர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுடன் இணைந்து செயல்படுவதற்கு யாரும் அவ்வளோ கிடையாது. இவங்கள மாதிரி யாரோ ஒரு சிலர் இருக்கிறாங்க பாருங்களா, யாரோ ஒருத்தவங்க இப்படி இருப்பாங்க. இவங்கள மாதிரியே ஒரு ஆட்கள் பொறுமையாக இருக்கிறது, இல்லை கோவப்படுறது, இல்லை வேலையில் பொறுப்பாக இருக்கிறது, அதை மாதிரியான ஆட்கள் தான் இவங்க கூட அடாப்ட் ஆகி இவங்க கூட இருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கும். அது எந்த விருச்சிக ராசி எந்த தொழில் செய்தாலும் சரிங்க, சொந்த தொழில் செய்தாலும் சரி, வியாபாரம் செய்தாலும் சரி, இல்லை வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அரசு வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் எதாக இருந்தாலும், அரசு வேலை செய்யக்கூடியவர்களே கூட சரி, அந்த வேலைன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த வேலைக்குள்ளே முழுமையாக போகக்கூடிய ராசி எதுன்னு பார்த்திங்கன்னா விருச்சிகம். அதே போல் விருச்சிக ராசிக்காரர்கள் இதனாலேயே பல இடங்களில் தடுமாற்றமும் அடைஞ்சிருவாங்க. ஏன்னா அதுலேயே மும்முரமாக இருக்கும் பொழுது சில விஷயங்கள் அவங்களுக்கு கவனக்குறைவாயிடும். மற்ற விஷயங்கள் இவங்களுக்கு தெரியாத போகும் பொழுது இதனால் பல இடங்களில் அவங்க பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுதுங்க.
இதனால தான் பல நஷ்டங்கள், கஷ்டங்கள், மனசங்கடங்கள், ரொம்ப தோல்வி, மற்றவங்களோட ஏளனமான பேச்சு, கௌரவ குறைச்சலாக நடந்துறது, இதெல்லாம் இவங்களுக்கு திருப்பி திருப்பி வரும்பொழுது ஒரு காலகட்டத்திற்கு மேல் இவங்க வந்து முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே அங்கேயே ஸ்தம்பிச்சு போயிடுறாங்க. மேலே ஏறி போகணுன்ற எண்ணங்களே இவங்களுக்கு இல்லாமல் போய் ஒரு விரக்திக்கு போயிடுறாங்க. விருச்சிக ராசிக்காரர்களை மட்டும் பாருங்கள், ஆரம்ப காலகட்டம் உற்சாகமாக இருப்பாங்க, வேகமாக செயல்படுவாங்க. படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பள்ளி படிப்பு படித்தவங்களாக இருந்தாலும், கல்லூரி படிப்பு படிக்கிறவங்களா இருந்தாலும், வேலையில் செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஆரம்ப காலகட்டம் இவங்களுக்கு அந்த வேலையில் மும்முரமாக இருந்தாலும் காலம் போக 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 அவங்களுக்கு அந்த இதை மாதிரியான ஆட்களால் வரக்கூடிய பிரச்சனையால் என்ன பண்ணிடுறாங்க, அதை விட்டு விலக ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லைன்னா அதுக்குள்ளேயே ஸ்தம்பிச்சு போய் அதே இடத்துல நின்றுடுறாங்க. முன்னேற்றம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை இவங்க இது வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதே போல் விருச்சிக ராசிக்காரர்களிடம் பொய்யாக பழகினா அவ்வளோ சீக்கிரமாக பழகி இவங்களை ஏமாற்ற முடியுமானா முடியாது. ஏன்னா நல்லா கண்டுபிடிச்சிடக்கூடிய ஆட்கள் தான் இவங்க. எல்லாத்தையும் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா நீ உண்மையாக இருக்கிறியா இல்லையான்றத அவங்களுக்கு அந்த அளவுக்கு புரியக்கூடிய ஆட்கள் இவங்க. அதனால் அவங்கள விட்டு எளிமையாக விலகிடுவாங்க, டக்குன்னு விலகிடுவாங்க, சேர்ந்து இருக்க மாட்டாங்க. அதே போல் விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசினால விசித்திரமான ராசின்ற மாதிரி தான். ஏன்னா இவங்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் எளிமையாக புரிஞ்சிக்கவே முடியாது. அதே போல் ஒரு ரகசியம் சொல்லிட்டோம்னா அந்த ரகசியத்தை அவங்க காப்பாற்றக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். எந்த விதத்திலும் இவங்க வந்து மற்றவங்க கிட்ட போயிட்டு இவங்க எங்ககிட்ட சொன்னாங்க, இல்லை எனக்கு இது தெரியும் அப்படிங்கிறத வெளியே சொல்ல மாட்டாங்க. ஒரு சில விஷயங்களை மறைக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி தான். அது பல பேருக்கு நன்மையாக இருக்கணும், நம்மளால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நாம் ஏதாவது சொல்ல போய் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்பட்டுடுன்றதுனாலே பெரும்பாலான இடங்களில் அவங்க அமைதி காத்துடுறாங்க. அதே போல் விருச்சிக ராசியை நம்பி எந்த செயல் வேணாலும் செய்யலாங்க. அவங்கள நம்பி நம்ம கூட போகலாம், எந்த வேலை வேணாலும் செய்யலாம். ஏன்னா எல்லாமே இவங்களுக்கு தெரியும். இவங்க நம்பிக்கைக்குரியவர்களாக நடந்துக்குவாங்க. அதே போல் எந்த செயல் செய்தாலும் ஆழமாக செயல்படக்கூடியவர்கள், ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்கள். அதே போல் அடிப்படையில் பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்கள் நாம் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி வச்சுருப்பீங்க. ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி அதை நான் வெற்றி அடையணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே செயல்படுபவர்கள் நீங்கள் தான். அதை அடையணுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, முயற்சி அதிகமாக பண்ணுவீங்க, தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க, கடின உழைப்பு ஏற்படுவீங்க, எல்லா விதத்திலும் உங்களுக்கு. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் உங்களோட முழு முயற்சியை பண்ணுறது உங்களுக்காக பண்ணால் மட்டுமே ஜெயிக்கலாங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்காக பண்ணுறது இல்லை. இப்போ வந்து நீங்கள் தொழில் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா, ஓனருக்காக ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது பலன் கிடைக்காது. அந்த ஓனருக்கு தான், முதலாளிகளுக்குத்தான் அந்த வெற்றி போய் சேரும். நீங்கள் அதே இடத்துல நிற்கிற மாதிரியே இருக்கும். அப்புறம் யோசித்து பார்ப்பீங்க, நாம் நல்லா தானே நினைக்கிறோம், நமக்கு ஒன்றும் பலனே இல்லையேன்ட்டு. ஆனால் அந்த பலனை அடையக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாளிகள் தான். அதனால் முடிந்த வரைக்கும் உங்களுக்கானதை மட்டும் யோசித்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே போல் உங்கள் வேலையை நீங்கள் செய்வதற்காக தயாராகிடணும். நீங்கள் உங்களை நம்பி பல பேர் இருக்காங்க, நீங்கள் வேலை கொடுத்தா செய்யறதுக்கு. ஆனால் நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட போய் வேலை செய்யணும்னு நினைக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு அடிமை போல் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படுது. ஆனால் உங்களுக்கு அது பொருந்தாத ஒன்று தான். ஏன்னா சிங்கம் போல் கர்ஜிக்கக்கூடியவர்கள் நீங்கள், தலைமை பண்பு வகிக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த தலைமை பண்புக்கு போகாமல் கீழ்நிலைக்கு போகிறீங்க அப்படின்னா மேலே வளர முடியாது. உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் தான் மேலே வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. அதே போல் வேறு வழி இல்லாமல் சென்றவர்கள் தான் நீங்கள்லாம். வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது காரணம் என்னென்னா, குடும்ப சூழ்நிலை உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தா போல் மாறிக்கணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அந்த வேலைக்கு போய் சேர்றீங்க. வேறு வழி தெரியாமல் செய்தது தான். ஆனால் இருந்தாலும் அது முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்த முடியாத சூழ்நிலையாக இருக்குது. அதே போல் அந்த நேரத்தை வந்து நீங்கள் உங்களுக்காக போடாமல் இந்த மாதிரி போடும்பொழுது, சூழ்நிலை கைதியாக மாறும் பொழுது உங்களுக்கான முன்னேற்றம் சுத்தமாக இல்லாமல் போயிடுது. அந்த நேரம் உங்களுக்கான நேரம், அந்த வளர்ச்சிக்கான நேரம், அந்த வளர்ச்சி இல்லாமல் போயிடுது. இதே பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்கள் அவங்க சூழ்நிலை தெரிந்து ஒரு சிலருக்கு அப்படி அமைவு ஏற்பட்டால் அவங்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கை அமைஞ்சிடுது. ஏன்னா இப்போ ஒரு விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன பண்ணுறீங்க, நான் போய் இந்த வேலையில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுறேன், ஜாயின் பண்ணிவிட்டு இந்த படிப்போ ஏதோ ஒன்று நான் போய் படிச்சுக்கிறேன், இந்த வேலைக்கு போய்க்கிறேன் அப்படின்றவங்க போய் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தது நான் மாறிக்கலாம், நமக்கானது ஒன்று வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து போகும்பொழுது அந்த இடம் உங்களுக்கு கிடைக்காமல் தடுமாற்றமும் ஒரு வேதனையும் அடைஞ்சிருவீங்க. ஏன்னா முழு முயற்சி நீங்கள் அதில் பண்ணாமல் இதில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு நான் அதை தேடிக்கிறேன், இதில் போய் பார்த்துக்கிட்டு நான் அதை செஞ்சுக்கிறேன்னும் பொழுது அது உங்களுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுடுறீங்க.
ஏன்னா நீங்கள் போகக்கூடிய பாதை இப்படி இருக்கும். கடைசியில் நீங்கள் போய் டேர்ன் பண்ணிவிட்டு வேறு பாதையில் போயிட்டு நான் இந்த பாதை வர வரைக்கும் காத்துட்ருக்கேன், இந்த பாதை வந்தோடனே நான் திரும்பிக்கிறேன்னு நினைக்கிறது. அது வராமல் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஆனால் அதில் போய் ஜாயின் பண்ணதோட விளைவு தான் அந்த பாதையை நீங்கள் தவற விட்டுடுறீங்க. இதில் என்ன தெரியுதுன்னா, நீங்கள் உங்களோட முடிவை நீங்கள் உங்களுக்கு மட்டுமா வச்சுருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் மற்றவங்களுக்காக மற்ற சூழ்நிலைக்காக நீங்கள் மாற்றும் பொழுது உங்களுக்கு அந்த பலன் கிடைக்காது. எந்த விதத்திலும் உங்களோட எண்ணத்தையும் உங்கள் குறிக்கோளையும் நீங்கள் மாற்றிக்கவே கூடாது. எதை நினச்சி எதை நோக்கி பயணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அந்த முடிவோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, இப்போ இதுக்கு மாறுவோம், இப்போ இருக்க பிரச்சனையை சரி பண்ணுவோம், அப்புறம் சரி பண்ணிக்கலான்ற எண்ணங்கள் வரும்பொழுது அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியாமல் கடைசி வரைக்கும் இருக்கிறது காரணம் இதுதான். அதே போல் ஒரு முடிவு எடுத்து நீங்கள் பண்ணுறீங்கனாலும் அது உங்களுக்கும் தெரியும். இதை பண்ணால் நமக்கு சரியாக வருமா வராதா அப்படிங்கிறது உங்களுக்குள் எண்ணங்கள் ஏற்படும். சில சமயம் உங்களுக்கு நல்லாவே புரியவே ஆரம்பிக்கும். இதுக்குள்ளே போயிட்டால் நம்ம திரும்பி வர முடியாது, நம்ம இதுக்குள்ளே தான் போவோம், ஆனால் வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணுன்ற எண்ணத்தோடையே இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்கள். அதையும் மீறி வேறு வழி இல்லாமல் இதிலே போகிறேன்னு நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அதோட விளைவு தான் எப்படி இருக்குன்னா, நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கிறீங்க, பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, மேல் நோக்கி முயற்சி பண்ண முடியாமல் அதே இடத்திலேயே நின்றுடுறீங்க. அதே போல் விருச்சிக ராசிக்காரர்களை பார்க்கும் பொழுது குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப பொறுப்பானவர்கள், மிக்க கவனமுடையவர்களாக இருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களை கெட்டியமாக வாழ வைக்கணும், நல்லபடியாக வாழ வைக்கணுன்றது ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. எந்த சூழ்நிலையிலும் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, அவங்களுக்கு வலிகள் ஏற்படக்கூடாது, எல்லா வழியும் நாம் தாங்கிக்குவோம். எத்தனையோ விருச்சிக ராசிக்காரர்கள், பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்கள் முதுகில் சுமைகளை சுமந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்று பிள்ளைகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை கணவனாக இருக்கலாம், மாமனார் மாமியார், ஏதோ ஒரு குடும்ப அந்த உறுப்பினர்களுக்கு ஏதோ ஒரு நினைவுகள் கனவுகள் இருக்கும். ஏதாவது ஒன்று செய்யணும், நான் இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், எனக்கு அது வேணும் இது வேணுன்ற ஆசைப்படுறது எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. எந்த இடத்துலையும் அவங்க கவலைப்பட்டுறக்கூடாது, அவங்களுக்கு கிடைக்காம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலேயே பெரும்பாலான இடங்களில் இவங்க தனக்கு என்ன வேணுன்றதையும் மறந்துட்டு அவங்களுக்காக பாடுபட்டு அவங்களுக்கு அதை வாங்கி கொடுக்கறது, அவங்களோட சந்தோஷத்தை பார்த்துக்கிறதுன்னு இருக்கிறவங்க இவங்க தான். இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது, ஜூன் மாதம் எப்படியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்கா, இந்த காலகட்டம் உங்களுக்கு உழைப்பை முழுமையாக போட வேண்டிய இடமா தான் இருக்குது. முழு உழைப்பையும் செலுத்த வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது. எந்த விதத்திலும் கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். ஏன்னா நீங்கள் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நினைத்து மனதளவில் நீங்கள் மன அழுத்தத்திற்குள் செல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பிரச்சனைகளை சுமை தாங்கி போல் சுமந்துக்கிட்டே இருக்கிறதுனால டிப்ரெஷனில் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் அதிலிருந்து வெளியே ஆக வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கிறீங்க இப்போ. ஏன்னா இதில் உங்களோட தசா புத்தியை பார்க்கும் பொழுது பல பேருக்கு இதை மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டுடுது. மன அழுத்தம், மன கவலை இது இருந்துக்கிட்டே இருக்க மாதிரியான அமைப்பு இருக்குது. முடிந்த வரைக்கும் மனசில் தெளிவை கொண்டுட்டு வர்றது உங்கள் கையில் மட்டும்தாங்க இருக்குது. அதே போல் விரக்தியால் என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய பேர் கோவில்களுக்கு செல்வதை தவிர்த்துடுறாங்க. என்ன போனாலும் எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் ஒரு எண்ணம் ஏற்படுது. அந்த மாதிரியான எண்ணங்கள் வரக்கூடாது. நீங்கள் கோவில்களுக்கு செல்லும் பொழுது தான் பல மாற்றங்கள் ஏற்படும். முழு முயற்சியோடு இருங்க. உங்கள் எண்ணங்கள் முழுமையாக செயல்பட்டால் மட்டும்தாங்க கோவிலுக்கு போனாலும் அந்த எதிர்மறை ஆற்றல்கள் உங்களை நேர்மறை ஆற்றல்களாக மாற்றி கொடுக்கும். நீங்கள் எண்ணத்தை தப்பாக வச்சுக்கிட்டு எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்க நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கான பலன் கிடைக்காது. எனக்கு எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு போங்க. கிடைக்கலன்னு சொல்கிறத விட கிடைக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி நேர்மறை ஆற்றல்களாக மனதிற்குள் வரும்பொழுது இறைவன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்காருங்க. மனசுக்குள்ளே எப்பொழுதும் நீங்கள் மனதார இறைவனை வணங்கி கொண்டே இருங்கள். பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்பயே பெரிய மாற்றம்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. ஏதோ ஒரு சிலர் தான் இன்னமும் அதுக்குள்ளேயே உழண்டுட்டு இருக்கிறது கொஞ்சம் பேர் தான். ஆனால் பெரும்பாலானோர் மாற்றத்திற்கு வெளியே வந்துட்டீங்க. நல்ல ஒரு மாற்றத்தை இப்போ எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு சிலர் மட்டும் இன்னும் அதே இடத்துல இருந்துக்கிட்டு மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல சிக்கல்களை சந்திச்சிட்டு இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து குடும்பஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். ஏன்னா சனி பகவான் குருவின் வீட்டில் இருந்து உங்களை பார்ப்பது இன்னும் கொஞ்சம் சிக்கல்களை ஏற்படுத்துகிறதா மாதிரியான அமைப்பு இருக்குதுங்க.
ஏன்னா குடும்ப விஷயத்தின் மூலமாக சில வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு எதிரியாக செயல்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்திலேயே ஒரு ஒற்றுமை இல்லாமல் உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் சில சமயம் உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகளும் தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகளும் இதில் தான் இருக்குது. முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் திருப்பி திருப்பி அனுபவிக்கும் பொழுது மன சோர்வு ஏற்பட்டுடும். ஏன்னா இது நாள் வரைக்குமே கூட இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் கடுமையாக பேசிடுவீங்க, டென்ஷன் ஆகி கத்திடுவீங்க. இது எல்லாம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். புரிஞ்சிக்கோங்க, யோசிச்சு பாருங்கள், எந்த இடத்துலலாம் நீங்கள் பேசியிருக்கீங்க, எப்படி பேசியிருக்கீங்க, மற்றவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குன்றது உங்களுக்கு புரியும். ஏன்னா அந்த கோபத்தில் உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வார்த்தைகளை விட்டுருப்பீங்க. இருந்தாலும் இப்பொழுது அதற்கான நேரம் இப்போயும் கிடையாதுங்க. நீங்கள் இப்போயும் அமைதியாக தான் இருக்கணும். எல்லாரும் பொறுத்துக்குவாங்க, குடும்பம் தானே, நான் எல்லாருக்கும் எல்லாமே செய்யும் பொழுது நான் சொல்லும் வார்த்தை அவங்கள பெருசாக பாதிக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. என்னதான் நீங்கள் தங்க தாம்பாளத்தில் வச்சு தாங்கினாலும் ஒரு சில வார்த்தைகள் ஊசி போல் குத்திடுச்சுன்னா அவங்க மனசு கஷ்டப்படும். தங்க ஊசியாகவே இருந்தாலும் அதை கண்ணில் குத்தும் பொழுது வலிக்கத்தானே செய்யுது. அதை போல் நீங்கள் என்னதான் உங்கள் குடும்பத்தை அனுசரித்து ஆதரவாக கொண்டுட்டு போனாலும் சில இடங்களில் நீங்கள் கோபப்பட்டு ஒரு சில வார்த்தைகளை விடும் பொழுது அது பிரச்சனையாக தான் ஆகும். உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். புரிஞ்சுதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் புரியறதுக்காக சில விஷயங்களை உங்களுக்கு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும். எந்த விதத்திலும் திருப்பி திருப்பி யாரும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அந்த தவறை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போயிடுது. அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்கணும்னா என்னால் முடிஞ்சது இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வார்த்தைகளை மட்டும் பேசும்பொழுது மிக மிக கவனமாக பேசணும். உங்களுக்கு அது தெரியாது, அது எவ்வளோ பெரிய வலிகளை கொடுக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா கோபம் கண்ணை மறைக்குன்றது உண்மையாக போயிடுது. டக்குன்னு வார்த்தைகளை விட்டுருவாங்க. அது எதிர்க்க இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த வலிகளை தாங்கும் பொழுது ரொம்ப யோசித்து பார்ப்பாங்க. அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி யோசிக்கக்கூடியதாக இருக்கும். மன அழுத்தத்துக்கு அவங்களும் போயிடுவாங்க. அதனால் முடிந்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக இருந்தால் நீங்கள் போகும்பொழுது அந்த குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனையோடு நீங்கள் போனாலும் அவங்களோட அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கும் முழுசாக. அடுத்தது பார்த்திங்கன்னா, வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக போங்க. ஏன்னா வண்டி வாகனங்களை எடுக்கும் பொழுது பார்த்து எடுக்கணும். வண்டியெல்லாம் எடுக்கும் பொழுது சரியாக இருக்கா, பிரேக் இருக்கா, காற்று இருக்கா, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி எடுக்கணும். இல்லைங்க நான் வண்டி ஓட்ட மாட்டேன், எனக்கு முன்னாடி இருக்கவங்க ஓட்டுவாங்க, டிரைவர் வச்சு ஓட்டுறேன் அப்படின்னாலும் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அப்போ தான். ஏன்னா நீங்களாக ஓட்டினா கூட அந்த அளவுக்கு எந்த இடத்துல நம்ம சரியாக ஓட்டுறோம், எந்த இடத்துல சரி இல்லைன்றது புரியும். டிரைவர் ஓட்டுறாங்க இல்லை வேறு ஒருத்தன் கூட நான் வண்டியில் போகிறேன் அப்படின்னும் பொழுது இன்னும் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பயணங்கள் அது ரொம்ப லாங்காக போகிறீங்க அப்படின்னும் பொழுது இன்னும் நல்ல கரெக்டான ஆட்களை வைத்து நீங்கள் போகணும். ரொம்ப தூரத்துக்கு பயணம் பண்ண போகிறன்னும் பொழுது ரொம்ப மிக மிக ஜாக்கிரதையாகவும் ரொம்ப கவனமாகவும் இருக்க வேண்டிய இடம். அதே போல் ரொம்ப முக்கியமாக ரொம்ப கவனம் இருக்கணும். ஏன்னா வாகனம் சரியாக போகணும். வேகமாக ஓட்டுறவங்க, பிரேக்கு சரியாக பிடிக்காத வண்டி எடுக்கிறது, அந்த மாதிரியான இதெல்லாம் கொடுக்காம சரியான அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் காகத்திற்கு அன்னம் வச்சுருங்க. எள்ளு போட்டு வைத்தால் சிறப்பு. இல்லைங்க எங்கள் வீட்டில் எள்ளெல்லாம் இல்லை, ஒரு கைப்பொடி சூடாக சாதம் வடிக்கிறீங்களா, எடுத்துகிட்டு போய் ஒரு கைப்பொடி அளவுக்கு வச்சுட்டு வாங்க. அதை தினம்தோறும் பழக்கப்படுத்தணும். நீங்கள் ஒரு நாள் வச்சுட்டு காக்கா வரலைங்க எங்கள் வீட்டிலன்னு சொன்னீங்கன்னா அது வராது. திருப்பி திருப்பி வைக்கும் பொழுது அது உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு வந்துடும். நீங்கள் ஒரு நாள் லேட்டாக வச்சா கூட அது கத்த ஆரம்பிச்சிடும். அதனால் தொடர்ந்து நீங்கள் காகத்துக்கு அன்னம் வச்சா மட்டும்தான் காரிய தடைகள் எல்லாம் விலகிடும். காகத்திற்கு உணவு வைப்பது, பசுமாட்டிற்கு உணவு தருவது, இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த சனி பகவானோட கூர்மை குறைஞ்சிரும். உங்களுக்கு அந்த டென்ஷன் குறையும். ஃபஸ்ட்டு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த கோபம், ஆத்திரம், ஏதோ ஒரு விதத்தில் மனசஞ்சலம் எல்லாமே அதுவாக ஆட்டோமேட்டிக்காக உங்களை மீறி குறையும். நீங்கள் குறைக்கணும்னு கூட நினைக்க வேணாம், அதுவாக குறைஞ்சிரும். ஒரு சில விஷயங்களை மட்டும் கடைபிடிச்சா போதும். அதே போல் சித்தர்கள் கோவிலுக்கு செல்வது ரொம்ப சிறப்புங்க. சித்தர்கள் கோவிலுக்கு சென்றுட்டு அங்கே போய் தியானம் ஒரு அரை மணி நேரம், முடிஞ்சால் 10 நிமிஷம் கூட பண்ணிட்டு வாங்க. நீங்கள் டைமே இல்லைங்கன்றவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்கள், தொடர்ந்து பண்ணுங்கள். உங்களுக்கு மாற்றம் எப்படி ஏற்படுதுன்னு மட்டும் பாருங்கள். அதற்கு பிறகு எந்த காரியங்களாக இருந்தாலும் தொடங்கும் பொழுது உங்களுக்கு அந்த காரியத்தில் வெற்றியோ அல்லது முழுமையாக செய்யக்கூடிய அமைப்போ ஏற்படும். காரிய தடை ஏற்படவே ஏற்படாது. சித்தர்கள் வழிபாடு சிறப்பான ஒன்று. இந்த சனி பகவான் கூர்மை குறையணும்னா சித்தர் வழிபாடு, திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது, அது செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் போனீங்கன்னா இன்னும் சிறப்புங்க.
முருகன் வழிபாடு இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுடும். சனி பகவானால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது. மற்றபடி மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே வாழ்க்கையில் நிம்மதியும் நிறைவான ஒரு அமைப்பும் ஏற்பட்டுடும்.